குச்சி போல முளைக்கும் இமயமலை வயாக்ரா, தங்கத்திற்கு இணையான ரேட், லட்சக்கணக்கில் போகுமா? இமயமலையில் உள்ள ஒரு விசித்திரமான பூஞ்சை அங்குள்ள மக்களின் வாழ்க்கையை மொத்தமாக புரட்டி போடுகிறது. இமயமலை தங்கம் என்று அழைக்கப்படும் இதை கண்டுபிடிக்க அங்கு பல நூறு கிராமங்கள் தேடி அலைவார்களாம். அதென்ன இமயமலை தங்கம்? இதன் பின்னணி, இது எதற்கு நன்மை தரும் என்பது குறித்து நாம் பார்க்கலாம். இமயமலையின் பனிபடர்ந்த சிகரங்களில் இயற்கையின் ஒரு விசித்திரமான படைப்பு ஏற்படுகிறது. அதன் பெயர் யார்சா கும்பா. அப்பகுதி மக்கள் இதை கீட்டோ ஜாடி என்றும் அழைக்கிறார்கள். சர்வதேச சந்தையில் இதன் மதிப்பு தங்கத்திற்கு நிகராக இருப்பதால் இது இமயமலையின் தங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு பூஞ்சை மற்றும் ஒரு கம்பளி பூச்சியின் விசித்திரமான கலவையாகும். கோஸ்ட் மாத் எனப்படும் இது மண்ணுக்கு அடியில் இருக்கும்போது கார்டிசெப்ஸ் சைனசென்ஸ் என்ற பூஞ்சை அவற்றை தாக்குகிறது. அந்த பூஞ்சை கம்பளி பூச்சியின் உடலுக்குள்ளேயே வளர்ந்து மெல்ல மெல்ல அதை கொன்று அதன் தலையிலிருந்து ஒரு சிறிய செடி போல வெளியே நீட்டிக்கொண்டு வளரும். இது பார்ப்பதற்கு ஒரு சிறிய காய்ந்த குச்சி போல தோற்றமளிக்கும். சீனா போன்ற நாடுகளில் சந்தையில் ஒரு கிலோ யார்சா கும்பா 15 முதல் 20 லட்சம் ரூபாய் வரை விலை போகிறது. இதன் மருத்துவ குணங்களுக்காக இது இமயமலையின் வயாக்ரா என்றும் அழைக்கப்படுகிறது. யார்சா கும்பா வளர்வதற்கு இயற்கை மிகவும் அரிதான மற்றும் குறிப்பிட்ட சூழல் தேவைப்படுகிறது. இத்தகைய சூழல் நேபாளம் மற்றும் திபெத் போன்ற இமயமலை பகுதிகளில் மட்டுமே நிலவுகிறது. இது கடல் மட்டத்திலிருந்து 3500 முதல் 5000 மீட்டர் உயரத்தில் உள்ள புல்வெளிகளில் மட்டுமே வளரும். இந்த உயரத்திற்கு மேலேயோ அல்லது கீழேயோ பூஞ்சையாலோ அல்லது கம்பளி பூச்சியாலோ உயிர் வாழ முடியாது. குளிர்காலத்தில் வெப்பநிலை -10 டிகிரி முதல் -20 டிகிரி செல்சியஸ் வரை இருக்க வேண்டும். அப்போது பெய்யும் கடும் பனிப்பொழிவு மண்ணை ஈரப்பதமாக வைத்திருக்கும். இந்த உறை பனியில்தான் பூஞ்சை சுறுசுறுப்பாகி கம்பளி பூச்சிகளை தாக்குகிறது. கோஸ்ட் மாத் கம்பளி பூச்சிகள் இமயமலையின் குளிர்ந்த அதே நேரம் வறண்டிருக்கும் மண்ணில் மட்டுமே வாழ்கின்றன. இவை இல்லை என்றால் யார்சா கும்பா உருவாக வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் மே முதல் ஜூலை வரையிலான காலப்பகுதியில் நேபாளத்தில் உள்ள பல மாவட்டங்களில் உள்ள நூற்றுக்கணக்கான கிராமங்கள் அப்படியே காலியாகிவிடும். அவர்கள் மொத்தமாக இந்த யார்சா கும்பாவை தேடி கிளம்பி விடுகிறார்கள். ஏனென்றால் இந்த மலைப்பகுதிகளில் வேலை வாய்ப்புகள் மிக குறைவு. விவசாயம் வாழ்வாதாரத்திற்கு போதுமானதாக இருப்பதில்லை. இந்த 2 மாத கால அறுவடையில் ஒரு நபர் சம்பாதிக்கும் பணம் அவர் ஒரு வருடம் முழுவதும் கடினமாக உழைத்து சம்பாதிக்கும் பணத்தை விட அதிகமாக இருக்கும். இதனால் பள்ளிகள் கூட மூடப்பட்டு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மலைக்கு சென்று விடுகிறார்கள். பனி உருகத் தொடங்கும் வசந்த காலத்தில் மட்டுமே இது மண்ணிலிருந்து வெளியே தெரியும். அந்த சில வாரங்களுக்குள் இதை கண்டுபிடிக்காவிட்டால் அது அழுகிவிடும் அல்லது காட்டு விலங்குகளால் உண்ணப்பட்டுவிடும். இது புற்களுக்கு இடையே ஒரு சிறிய பழுப்பு நிற தண்டு போல மறைந்திருக்கும். இதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். மக்கள் தரையில் படுத்துக்கொண்டு ஊர்ந்து சென்றுதான் இதை தேடுவார்கள். கூர்மையான பார்வை கொண்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இது எளிதாக தென்படும் என்பதால் குடும்பமே ஒன்றாக சேர்ந்து இதை தேடுவார்கள். இதற்காக மக்கள் பல வாரங்கள் கடும் குளிரில் கூடாரங்கள் அமைத்து தங்குவார்கள். தங்களுக்கு தேவையான உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை தாங்களே சுமந்து கொண்டு மலை உச்சிக்கு செல்வார்கள். இது உடலில் ATP உற்பத்தியை அதிகரிக்கிறது. இது உடல் சோர்வை குறைத்து உடற்பயிற்சி அல்லது கடின உழைப்பிற்கான திறனை மேம்படுத்துகிறது. இது பாலியல் உணர்வை தூண்டவும் டெஸ்டோஸ்டரோன் அளவை அதிகரிக்கவும் ஆண்குறி விரைப்புத்தன்மை குறைபாடுகளை சரி செய்யவும் பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுகிறது. இதிலுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி தொற்று நோய்கள் மற்றும் பாக்டீரியாக்களுக்கு எதிராக போராட உதவுகின்றன. நுரையீரல்கள் ஆக்சிஜனை சிறப்பாக பயன்படுத்த இது உதவுகிறது. இதனால் ஆஸ்துமா மற்றும் மூச்சுக்குழாய் அழற்சி போன்ற நோய்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது. இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கவும் இதய துடிப்பை சீராக்கவும் உதவுகிறது. மேலும் கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் இது உதவுகிறது. இயற்கையின் இந்த விசித்திரமான படைப்பு இமயமலை மக்களின் வாழ்வாதாரமாக மாறியுள்ளது. இதனால்தான் இது இமயமலையின் தங்கம் என்ற பெயரை பெற்றுள்ளது. இவை முழுமையாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது.